முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக எம்பிகளின் கூட்டம் தொடங்க இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம். சங்கரன் வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கரன் வணக்கம். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியினுடைய எம்பிக்கள் கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. அண்ணா அறிவாலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் இந்த எம்பிக்கள் கூட்டமானது துவங்க இருக்கிறது. தற்போது மக்களவை உறுப்பினர்கள் அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது திமுக எம்பி கனிமொழி அதே போன்று ராசா உள்ளிட்ட பல்வேறு மக்களவை உறுப்பினர்கள் எல்லாம் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சருடைய கான்வாய் வாகனங்களும் வந்துவிட்டன. முதலமைச்சர் வந்துவிட்டார். அதே போன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் இந்த எம்பி கூட்டமானது துவங்க இருக்கிறது. இந்த மக்களவை தேர்தலில் திமுக 22 தொகுதிகளில் நேரடியாக களம் கண்டது. அதில் ஒரு தொகுதி நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் மாதேஸ்வரன் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் அவர் நிறுத்தப்பட்டார். எனவே அவரை தவிர்த்து 21 மக்களவை உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. இதனுடைய கூட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, இதில் என்னென்ன விவாதிக்கப்படுகிறது என்ற பார்க்கும்போது விரைவில் மக்களவையுடைய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது துவங்க இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அதே போன்று அமைச்சர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், மக்களவையில் எந்தெந்த விவகாரங்களில் திமுக எப்படி குரல் எழுப்ப வேண்டும், குறிப்பாக நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஆலோசனை வழங்க இருக்கிறார். மேலும் முக்கியமாக மக்களவையுடைய திமுக குழு தலைவரும் அதே போன்று துணைத் தலைவர் மற்றும் கொறடா ஆகியோரும் இன்றைய கூட்டத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த அந்த பாராளுமன்ற திமுக குழுவை பொறுத்தவரை மக்களவை குழு தலைவராக டி.ஆர். பாலு செயல்பட்டார். அதே போன்று துணைத் தலைவராக கனிமொழி மற்றும் கொறடாவாக ராசா ஆகியோர் செயல்பட்டனர். தற்போதும் அதே முறையில் 3 பேரும் முறையாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று எம்பிக்களுடைய செயல்பாடுகள் விரிவாக எப்படி இருக்க வேண்டும், திமுகவுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து விரிவாக முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார். எனவே தற்போது இந்த கூட்டமானது துவங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.